வாட் இஸ் யுவர் டெஃபினேஷன் ஆஃப் ஹாப்பினஸ்? எனக்கு இப்போ போகிற வழியில் வந்து அங்கே ஏதோ ஒரு கோயிலில் வெஜ் பிரியாணி போட்டாங்கன்னா இவன் பிரிஞ்சி போட்டாங்கன்னா அப்படியே நான் போயிடுவேன். செம்மையாக இருக்குது சாப்பிட்றோம் இன்னைக்கு. இதை கூட கொஞ்சம் கேசரி போட்டாங்கன்னா எங்களை அவ்வளோதான், இந்த இதுக்கு ஒரு பிரிஞ்சி கிடைச்சது அப்படின்ட்டு அவ்வளோதான் இல்லைங்க. அவ்வளோ ஜாலியாக இருக்க வேண்டியது அவ்வளோதான். இத்தனை பேர் பார்க்குறாங்க, எதுக்கு நீங்கள் இப்படி தரையில் உட்காந்துட்டு பேசுகிறீங்க, இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலாகவே இல்லையே. இல்லை நான் அப்படி தான் பேசுவேன், எனக்கு தான் தோணுது. நான் 23 வயசில் 1 கோடி சம்பாரிச்சிட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து பொறாமலாம் வரும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு கன்சிஸ்டன்சியே இருக்காது, எதுலேயுமே இருக்காது. என்னோட விஷயத்தெல்லாம் நீ கான்டென்ட்னு சொல்லாத. வாட் இஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் லவ்? ரொம்ப காலமாக நான் ஒன்று நம்பிட்டு இருந்தேன். பல ஆண்டுகள் வந்து புரிந்து தெரிந்து ஒருத்தவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்படிதான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும், ஒரு லவ்னா அப்படிதான் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் தட் டசன்ட் ஒர்க். நான் கேள்வி கேட்டீங்க மறந்து போயிட்டேன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு டாக் வித் திவ்யா. நான் திவ்யா. ஒரு சில பேர் நம்ம சோஷியல் மீடியா ஸ்பேஸில் பார்க்குறப்போ எக்கச்சக்கமான ஸ்கிரிப்டடான விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருப்போம். பட் இந்த ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க மட்டும் அன்ஃபில்டர்டாக ராவாக எந்த ஒரு ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தான் இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அண்ட் இன்னும் ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, பல போராட்டங்களுக்கு அப்புறம் நாங்கள் இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். ஸோ பல தடைகளை கடந்து வந்து அவர் இங்கே வந்திருக்காரு. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் அடு, லெட் இஸ் வெல்கம் இன்பா ஃப்ரம் சாமிக்கந்த் யூடியூப். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் திவ்யா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். நான் சொன்ன மாதிரி அங்கே மாட்டிக்கிட்டு ஃபைனலாக வந்துட்டீங்க. யூ மேட் இட். ஓகே. ஸோ அகைன் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். பட் பிஃபோர் ஆல் ஆஃப் தட், வேர் டிட் ஆல் திஸ் ஸ்டார்ட்? நீங்கள் என்ன படிச்சீங்க, எப்படி இங்கே வந்தீங்கன்னு எல்லார்ட்டையும் கேட்கக்கூடிய அதே விஷயம் உங்கள்கிட்டையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா டீப்பாக உங்களை பற்றி போகலாம். நான் வந்து ஒரு MBA கிராஜுவேட், மார்க்கெட்டிங் மேஜர்ஸில். வேற என்னங்க சொல்லிப்பா, எப்படி கான்டென்ட்குள்ளே வந்தீங்க அந்த விஷயங்கள் கேட்குறேன். கான்ஷியஸாக கான்டென்ட் கிரியேஷன் பண்ணணும்லாம் இல்லை, நம்ம என்ன கன்சியூம் பண்ணுறோன்றது. நான் ரொம்ப நிறையா படம் பார்ப்பேன், தெரியும், பாட்டு கேட்பேன். யூடியூப்பில் டெம்பிள் மங்கீஸ் அவங்க வீடியோஸ்லாம் ரொம்ப அதிகமாக பார்ப்பேன். பிளிப் டெம்பிள் மங்கீஸு. அது உள்ள சப்கான்ஷியஸாக போயிடுச்சா என்னெல்லாம் தெரில. பட் அவங்க கூடயும் ட்ராவல் பண்ணியும் இருந்தேன். ஸோ நம்மளும் அந்த மாதிரி பண்ணலான்றதை தாண்டி அதான் தோன்றதை நான் விளாக் பண்ணுவேன். சும்மா கேமரா எடுத்துகிட்டு நிறைய இங்கே சிக்கன் பக்கோடா சாப்பிட்டேன், வந்து ரைஸ் சாப்பிட்டேன், அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருப்பேன். ஓகே. அப்புறம் நம்ம எதெல்லாம் வித்தியாசமாக பார்க்குறோமோ அதெல்லாம் வீடியோஸாக எடுத்து போடுறது, அந்த மாதிரி போட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. அதிலிருந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு டீம் பில்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து வந்ததுங்கிறது, பர்சனலி நம்ம இண்டிவிஜுவலாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம மைண்டில் ஒன்று இருக்கும், ஐடியேட் பண்ணிட்டோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டீம் பில்டிங்னு வரும்போது தான் வந்து அங்கே தான் ஒரு பெரிய சேலஞ்சே இருக்கும். ஸோ லைக் சாமிக்கண்ணுங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் தொடங்கினதுக்கான அடித்தளம் என்னவாக இருந்தது? அதான் இன்பா பர்சனல் தான் ஃபஸ்ட்டு. என் பேஜ் மட்டும்தான் இருந்தது ஃபஸ்ட்டு. அது வந்து அதுவே வந்து ஒரு டைரக்ஷனை வந்து இது பண்ணிச்சு. இன்பா பர்சனல்லாம் வந்து இப்படி தான், இவன் பாட்டு பற்றி பேசுவான், இல்லை படம் பற்றி பேசுவான், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றுவான் அப்படிங்கிற மாதிரி அந்த பேஜ் அதோட ஒரு ஷேப் ஆயிடுச்சு. ஆனால் அது அப்படி வந்து நான் கிடையாது. நான் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிவ் தாட்ஸ்லாம் அதிகமாக இருக்க ஒரு ஆள் நான். எனக்கு அதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்பட்டது. ஓகே. அந்த டைம் தான் கரெக்டாக நான் காலேஜும் போயிட்டு இருந்தேன், நிறையா ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. சரி இன்னொரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் வந்து சாமிக்கண்ணு அப்படின்ட்டு வந்து ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணி, அப்போ ப்ரெவலண்ட்டாக ஒரு மீம் இருந்தது, எல்லாம் தெரியும்டி அப்படின்னு ஒரு மீம். இந்த சிங்கம் படம் டெம்ப்ளேட்டோட எல்லாம் தெரியும்டின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து பண்ணி வந்து போட்டோம். அது வந்து அதான் அது மாதிரி போட்டது தான், அது போவோம்லாம் இல்லை, சும்மா போட்டோம். அப்புறம் வந்து வேறு ஏதாவது ரேண்டமாக ஐடியா வரும், அப்படியே எடுத்து போகிறது, அந்த மாதிரி தான் பண்ணிருந்தோம். அப்புறம் பார்த்தா அது ஒரு மாதிரி ஃபாலோவர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ட்ரக்சர்டாக எதுவுமே இருக்காது. இப்போ டீம் பில்டிங்லாம் சொன்னீங்க, டீம் பில்டிங்லாம் அதில் ஒன்றுமே இருக்காது. எல்லாம் ஏரியா பசங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ வா என் டீம்ல, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நீ வரியா உட்காந்து தான் பேசலாம் அப்படின்ற மாதிரி தான். அவ்வளோதான். ஓகே. ரொம்பவே ரேண்டமாக இருக்கும் எல்லாமே, எதுவுமே ஸ்ட்ரக்சராக எதுவுமே நடக்கவே இல்லை. ஓகே. அண்ட் உங்களோட பேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தப்போ எனக்கு லைக் ரொம்ப நாளாக உங்கள் பேஜை பார்த்துருக்கேன். போய் சொல்றாங்க, நான் ஃபாலோ தான் கைஸ் பண்ணேன். அப்படி பண்ணப்போ வந்து நீங்க வந்து எழுதுவீங்க அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சது. அப்படியா? எழுத்துல உங்களுக்கு ஆர்வம் இருக்குதானே? இருக்கு.
லைக் ஹவு டு தட் ஸ்டார்ட்? பிகாஸ் நானுமே எழுதுவேன் அப்படிங்கிறதால கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு எனக்கு. எழுதுனா வந்து புக் எடுத்துலாம் எழுத மாட்டேன். அது ஓகே. அப்படியே போய் டைப் படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஓ லைக் நீங்க டைப் பண்ணுவீங்க. ஓகே. டைப் பண்ண பிடிக்கும். நான் வந்து ஒரு லாங் பேராகிராஃப் பர்சன். ரொம்ப பெருசாக டைப் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே. சம்டைம்ஸ் அதான் எதாவது தோணும், அதை பற்றியாவது எதாவது ரன் பண்ணணும்னா வந்து அப்படியே ஒரு மாதிரி நானே அடிச்சுக்கிட்டு இருப்பேன். இந்த சொசைட்டியில் இதெல்லாம் பிரச்சனைகளா இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்காது. சம்டைம்ஸ் மோஸ்ட்டாக அதெல்லாம் பேக் ஸ்பேஸ் டெலிட் பண்ணுறேன். ஓகே. சில டைம் நான் அதை அப்படியே வந்து ஸ்டோரி போடுவேன். அதுக்கு நிறைய பேர் கரெக்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ஓகே இதை சொல்கிறோம் போல. ஓகே, வேலிடேஷன் சீக் பண்ணுறாங்க. நீங்கள் மட்டும்தான் இதை சொல்கிறீங்கலாம் சொல்லுவாங்க. அப்புறம் அடிப்பாங்க. ஓகே. அப்படியே ஸ்டார்டிங்கில் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும், மேபி இவென்ச்சுவலாக அப்படியே அது. ஓகே, நைஸ். அண்ட் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்டேஜ் இருந்திருக்கும்ல, லைக் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி பல அடிகள் வாங்கின ஒரு ஸ்டேஜ் இருந்திருக்கும். அது எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஸோ அந்த பேஸ் உங்களுக்கு இருந்திருக்கா? அண்ட் ஸ்பெசிஃபிக்லி நீங்கள் பிகாஸ் யூர் ஆன்லைன் அண்ட் யூ ஹாவ் டு பி போஸ்டிங் எவ்ரி வீக், அந்த உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் இருக்கிறப்போ அதையும் தாண்டி நீங்கள் போஸ்ட் பண்ணுன்றதெல்லாம் இருந்திருக்கும். ஸோ அந்த லோ ஃபேஸ் இருந்திருக்கா? அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அப்படிங்கிறது? லோ ஃபேஸ்லாம் இருக்கும். ஆனால் நான் வந்து நான் எப்படி இருக்கனோ நான் அப்படி தான் வந்து ஆன்லைனில் ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன். ஓகே. நான் வந்து ஒரு 4 months 3 monthsலாம் போஸ்ட் போடாமலாம் இருந்திருக்கேன். எதுவுமே ஆக்டிவாக இருக்காது. சாமி கண் எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்பா பர்சனல், மனக்குமரல், எது எடுத்துக்கிட்டாலுமே அது கன்சிஸ்டன்சியாகவே இருக்காது. ஏன்னா அந்த அர்ஜி எடுத்துக்க மாட்டேன். நம்ம வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணோம், இல்லைனா ஃபாலோவர்ஸ் போயிடுவாங்க, அப்படிலாம் இருக்கவே இருக்காது. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு போடுற ஸ்பேஸில் இருக்கணும்ல, எனக்கு அதை போடணும்னு தோணும். நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து நான் இத்தனை படம் பார்க்கணும், நான் வந்து இன்றைக்கி ஒரு ரீல் போடணும், அப்போ தான் எனக்கு இவ்வளோ ஃபாலோவர் வரும். எனக்கு அந்த மாதிரி ஒரு கன்ஸ்டன்ட்டில் எனக்கு ஒர்க் பண்ணவே பிடிக்காது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு கன்சிஸ்டன்சியே இருக்காது, எதுலேயுமே இருக்காது. சாமிகன் இன்ஸ்டா, யூடியூப், இன்பா பர்சனல், பாட்காஸ்ட், எதுலேயுமே இருக்காது. ஓகே. எனக்கு என்னைக்கு போட தோணுதோ அன்றைக்கி தான் நான் போடுவேன், அவ்வளோதான். அதனால் அந்த ப்ரெஷரே இல்லாமல் நான் சில்லாக இருப்பேன். அப்படியே டவுனாகவே இருப்பேன். அப்படியே இருப்பேன். என்ன அது நம்ம எதுக்கு பண்ணுறோம், திடீர்னு 2 மணிக்கு ஏதாவது உட்காந்து பேசி அன்றைக்கி அப்படியே எடிட் பண்ணி அப்படியே போட்டுருவேன். திருப்பி ஒரு மாதம் கழித்து போடுவேன். அந்த மாதிரி தான். நான் இது ஒரு ப்ரொஃபஷனலாகவோ ஒரு ஸ்ட்ரக்சர்டாகவோ அப்ரோச் பண்ணதே இல்லை என்றைக்குமே. ஓகே. அது ஒரு என்னோட ஒரு நார்மல் பப்ளிக் அக்கௌண்ட், அவ்வளோதான். புரியுது. ரைட்டாக உங்களை மாதிரி மக்களை பார்த்தா எனக்கு ஜெலஸாக இருக்கும். ஏன்னா நான் வந்து எல்லாமே ப்ராப்பராக போகணும், ஒரு ஸ்கெடியூல்டாக போகணும். எனக்கு இப்போவே பாட்காஸ்ட்லாம் இந்த மாதிரி செட்டப்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி என்னடா ஸ்டூடியோலாம் ரெண்ட் பண்ணி இதெல்லாம் இவ்வளோ ப்ரொஃபஷனலாக 2 கேமராலாம் வச்சு எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. நாங்கள் அப்படியே ஃபோனை வைப்போம், அப்படியே உட்காருவோம், அப்படியே எதையாவது உட்காந்து அப்படியே மணிக்கணக்காக பேசுவோம், போடுவோம், அவ்வளோதான். அவ்வளோதான். அது நான் அதை ஸ்ட்ரக்சர்டாக நான் அதை என்றைக்குமே பார்த்ததே இல்லை. ஓகே. எனக்கு மைண்டில் எப்படி போகுதோ அப்படி தான். இப்போ நான் எனக்கு ஒரு டக்குன்னு ஏதோ பேசணும்னு வைங்க, நான் உட்காந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுலாம் அந்த மொமெண்ட் போயிடும், அவ்வளோதான். ஓகே. அண்ட் அதை வந்து நான் எனக்கு தள்ளி போட நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் நமக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா வேணும், நமக்கு ஒரு நல்ல ஒரு மைக் வேணும், அப்போ தான் பார்ப்பாங்க அப்படின்லாம் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் சாமிகன் யூடியூப்பில் இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோவுமே ஃபோனில் எடுத்தது தான். ஓகே. அதில் அது 200K போன வீடியோவும் இருக்குது, 2K போன வீடியோவும் இருக்குது. ஓகே. அவ்வளோதான். ஆனால் பீப்புள் வந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு குவாலிட்டி அதெல்லாம் பார்க்குறாங்களான்னு தெரியல. பட் இப்போ நோட்டீஸ் பண்ணி கேட்குறீங்களா, அன்ஃபில்டராக பேசுகிறீங்க, அவ்வளோதான். அண்ட் நம்ம அதுக்காகவும் ஒர்க் பண்ணக்கூடாது, எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி. புரியுது. லைக் இப்போ நம்ம ஒரு விஷயம் போஸ்ட் பண்ணுறோன்னா நீங்கள் அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, சம் சார்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் கெட்டிங் ஸ்பெண்ட். இல்லை, அப்போ அந்த எனர்ஜிக்கான ரிசல்ட் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்கறது நியாயம் தானே? அது நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்களா? அது எனக்கு பிடிச்சதான் நான் பண்ணுறேன். நான் அவ்வளோதான். எனக்கு அந்த பாட்காஸ்ட் போடணும், அவ்வளோதான். அது நான் பார்ப்பேன், எனக்காக நான் போடுறேன், அவ்வளோதான். நைஸ். அதை நான் வந்து அவங்களாம் பார்க்கணும், இவ்வளோ வியூஸ் பண்ணணும்னா தான் எனக்கு வந்து அது ஓகே, எனக்கு என்னென்னமோ தோணிட்டே இருக்கும். நமக்கு இவங்க கூட உட்காந்து ஜாலியாக பேசணுமா, இன்னைக்கு பசங்க கூட நான் அட்டி விட்டு நான் பேசினேன்னா அவ்வளோதான் அதோட விஷயம். அதில் அப்போ எனக்கு அதில் ப்ரெஷரே இருக்காது. நான் ஜாலியாக எடிட் பண்ணுவேன், நான் ஜாலியாக பேசுவேன். ஓகே. மேபி அந்த ஸ்பேஸ் எனக்கு வரலாம். நான் இப்போ அதெல்லாம் டிபெண்டாக இருக்கேன். கான்டென்ட் கிரியேஷன்லேருந்து தான் நான் வந்து என் லிவிங்கை நான் இது பண்ணிக்கணும். எனக்கு மாதம் ஒரு 50,000 சம்பாதிக்கணும், நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னா நான் அதை ப்ரொஃபஷனலாக அப்ரோச் பண்ணுவேன். வாரத்துக்கு 2 வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும், எடிட்டர் ஹையர் பண்ணணும், எல்லாரும் பார்க்குறாங்க, ஒரு ஸ்டூடியோவில் இது பண்ணணுன்ற மாதிரி. இத்தனை நாள் எனக்கு அப்படி இல்லை.
வீட்டில் தான் இருக்கேன், வீட்டில் சாப்பாடு போடுறாங்க, வீட்டில் தான் காசு தராங்க. ஓகே. அதனால் அது அந்த ஸ்பேஸ் ரேண்டமாக ஃபன்னியாக இல்லை வந்து அன்ஸ்ட்ரக்சர்டாக தோன்றதை பேசிக்கிட்டு அந்த மாதிரி இருக்குது. இப்போது மேபி எனக்கு நாளைக்கே திடீர்னு ஒரு கும்பல் ஆஃப் ஆடியன்ஸ் வந்துட்டாங்கன்றப்போ அப்போது இன்பா எப்படி யோசிக்கிறான்னு பார்க்கணும். யார்ட்டா எனக்கு அட்வைஸ் பண்ணலாம், இத்தனை பேர் பார்க்குறாங்க, எதுக்கு நீங்கள் இப்படி தரையில் உட்காந்துட்டு பேசுகிறீங்க, இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலாகவே இல்லையே. அப்போ எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. இல்லை நான் அப்படி தான் பேசுவேன், எனக்கு தான் தோணுது அப்படின்னாலும் நான் அப்படி போகலாம். பார்க்குறவங்க பாருங்கள், எனக்கு நான் பண்ணுறேன்னு பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு 50,000 காசு வேணும், அதுக்கு நான் இந்த காம்ப்ரமைஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா அதை அப்படி பண்ணி தான் ஆகணும். நான் இன்னும் அந்த சுச்சுவேஷனுக்கு இன்னும் போகல. புரியுது. லைக் ப்ரொஃபஷனலிசம்ங்கிறது இல்லை, தட் இஸ் யுவர் ஸ்டைல். டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் ஆஃப் தம். பட் ஸ்டில் உங்களை பார்க்குறப்போ எனக்கு எப்படி தோணுதுன்னு அதான் சொன்னேன், ரொம்ப டிட்டாச்சாக இருக்கிற, ரொம்ப எதுக்கும் அட்டாச்மெண்ட் இல்லாத ஒரு பர்சனா. அப்படியா? உண்மையா? அப்படியானா எனக்கு வந்து அடிதான், அதாவது அடி வாங்கி அப்படியே பழகிக்க வேண்டியது தான். ஓகே, அவ்வளோதான். ஓகே. நான் சொல்கிறேன், ஜாலியாகிட்டா ஜாலியாக இருப்பேன். ஜாலியாக உங்களுக்கே தெரியும், நம்ம இஷ்டத்துக்கு இருப்பேன் அந்த மாதிரிலாம். பட் அவள் டிட்டாச், சொசைட்டிலேருந்து டிட்டாச்சு அப்படி அதில் அப்படிலாம் சொசைட்டியில் இருந்துன்னு சொல்ல, லைக் பர்சனலாக அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது இல்லை. எனக்குன்னு இப்போது சாமிக்கண்ணு பாய்ஸ் தான் இருக்காங்களா, அவங்களாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ். பாய்ஸ் தான் எனக்கு எல்லாமே, அதை தான் அப்புறம் தான் எனக்கு எல்லாமே. ஓகே, அவனும் பாய்ஸ். நைஸ். மாதிரி. ஓகே. ஸோ இப்போ வாட் இஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் யுவர் சக்ஸஸ், ஆர் அட் திஸ் பாயிண்ட் சக்ஸஸ்ங்கிறது நீங்கள் என்னவா பார்க்குறீங்க, இல்லை அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்களா? எனக்கு தெரிலங்க, எனக்கு சத்தியமாக நான் அதெல்லாம் வந்து ஃபிகர் அவுட்டே பண்ணல எனக்கு. ஆனால் எனக்கும் வந்து பொறாமலாம் வரும். நம்மளும் இப்போ திடீர்னு ஒரு வேவ், கண்டென்ட் கிரியேஷன் வேவ் இருக்குல்ல. நான் 1 lakhல நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், நான் 23 வயசில் 1 கோடி சம்பாரிச்சிட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து பேசுகிறப்போ நமக்கும் தோணும், நம்மளும் இந்த ஸ்பேஸில் தான் இருக்கோம், 3 வருஷமாக இருக்கோமே, நமக்கு ஏன் ஒரு ப்ரொமோஷன் வரல, ஒரு ஒன்றுமே வர மாட்டேங்குது நமக்கு. நம்மளும் வீடியோ தான் போடுறோமே, நமக்கு ஒரு 40,000 இருக்குது, 2,000 வச்சுருந்தாலே 2 லட்சம் சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்க, நமக்கு இது மாதிரி எதுவுமே நடக்கலையே அப்படின்ட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் ஆவேன். எதுக்கு நம்ம எதுவுமே இப்படி ஏதோ வீடியோ யார் பார்க்குறாங்க, யாரும் எதுக்காக போடுறோம், என்ன நடக்குது ஒன்றுமே அப்படின்லாம் யோசிப்பேன். பயங்கரமாக நான் அதெல்லாம் இல்லை, நான் வந்து எல்லாம் கடந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன். ஆனால் நான் என்ன வந்து நான் அந்த டைமில் தான் ரொம்ப ஆக்டிவாக அதை யோசிச்சுக்கிட்டு இருப்பேன், அதை பற்றி படிப்பேன், ஏன் நமக்கு இப்படிலாம் தோணுது அப்படின்ற மாதிரிலாம். அப்போ எனக்கு என்னன்னா அது அவங்களோட வே ஆஃப் சீயிங் திங்ஸ் தான். அவன் 23 வயசில் 1 கோடி சம்பாதிக்கிறான்னா அவனுக்கு அது தேவை, அவங்க அதை சம்பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி எனக்கு என்ன தேவைன்னு ஒன்று இருக்குல்ல, எனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நான் வந்து எனக்கு கிடைக்கலன்னு நான் வந்து எதை நினச்சி நான் ஃபீல் பண்ண முடியும். ஓகே. ஸோ வாட் இஸ் த வேலிடேஷன் தட் யூ சீக்? வேலிடேஷனா? எனக்கு வேலிடேஷன்னா வந்து எனக்கு என்னென்னா, இப்போது மென் ஆர் சிம்பிள்னு ஒரு பாட்காஸ்ட் போடுறோம், இல்லை வந்து பெண்கள்னு ஒரு பாட்காஸ்ட் போடுறோம், இல்லை ஒரு இந்திய ஆர்டிஸ்ட் கூட ஒரு பாட்காஸ்ட் போடுறோம், இல்லை நான் ஏதோ ஒன்று பேசி போடுறேன்னா அது என்னோட பர்ஸ்பெக்டிவ் ஆன் திங்ஸ், இல்லை ஜென்ரலாக. ஓகே. அதை அந்த அதர் பர்சன் கன்சிடர் பண்ணுறதே எனக்கு ஒரு வேலிடேஷன். இப்படி ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கே, அது மேக்ஸ் தி அதர் பர்சன் திங்க் அப்படிங்கிறது வந்து அவ்வளோதான். அதை அவங்க அக்ரி பண்ணிக்கணும்லாம் இல்லை, ஆமாம் இது ஏதோ இருக்கே, ஏதோ ஆமாம்ல அப்படின்ற மாதிரி, இல்லை they relate to it. யாருமே பேசலப்பா, இவன் தான் பேசுகிறான் அப்படிங்கிறப்போ எனக்கு நான் அவனு கூட ரிலேட் பண்ணுவேன். பரவாயில்ல, நான் தான் நினச்சிட்டு நீயும் இருக்கியாப்பா, ஓகே நைஸ், இப்படிதான் எல்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்குறது எல்லாமே ரொம்ப இதாக இருக்கும், இதுதான் இந்த விஷயங்கள்லாம் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு நார்ம்ஸ்லாம் இருக்கும்ல. ஆனால் யாருக்குமே உள்ளுக்குள்ளே அப்படி இருக்கணும்னு இருக்கவே இருக்காது. எல்லாருக்குமே சில்லாக ஜாலியாக இருக்கணும்னு தான் இருக்கும். ஆனால் அவனுக்கு வெளியே போனால் வந்து ஒரு ஆக்டிங்கை போடுவானுங்க, நான் வந்து ஃபிட்டின் ஆக ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு அதை வந்து இல்லை, ஏன் ஃபிட்டின் ஆகணும், சும்மா நம்ம அப்படியே இருக்கலாமே, இதுவும் பிடிக்குதானா அது பிடிக்குது எல்லாருக்கும். நீஷ்லாம் இல்லை, அது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். அது அவங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு இப்படி இருக்கலான்ற ஒரு ஆள் தான் வேணும் அவங்களுக்கு, அவ்வளோதான். இதை இப்படி பண்ணலாம், இப்படியும் இருக்கலாமே, சில்லாம் அப்படிங்க. ஏன்னா அவங்க பார்த்தது எல்லாத்தையும் ஒரு ஸ்டாண்டர்டாக பண்ணுற ஆட்கள், அதுதான் ஐடியல்ன்ட்டு இருப்பாங்க பீப்புள் எல்லாருக்குமே. பீப்புளும் ப்ளேம் பண்ண முடியாது, அது ஒரு ஜென்ரலாக இருக்க ஒரு மாப் மென்டாலிட்டி தான். அண்ட் அங்கே வந்து இல்லை நீ இவ்வளோலாம் மெனக்கிட்டு உன்னை இப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை, நீ நார்மலாகவே இரு, நீ ஃபோன்லேயே வீடியோ எடுத்து போடு, இல்லை நீ பனியனில் வீடியோ எடுத்து போடு பார்ப்பாங்க அப்படின்னா அவன் வந்து பரவாயில்ல இப்படி போட்டாலும் பார்க்குறாங்க,
நைஸ் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு அதை பிரேக் பண்ணணும்னு தோணும் அப்பப்போ, அவ்வளோதான். புரியுது. அந்த ஸ்டாண்டர்ட் ஒரு ஐடியல் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஏதோ ஒன்று ஆனஸ்டாக பண்ணால் அவ்வளோதான். இல்லை ஆனஸ்டாக இருக்கணும் இல்லை, உங்களுக்கு ஏதோ ஒன்று தோணுதை நீங்கள் பேசினா போதும், அவ்வளோதான். நான் வேலிடேஷன் கேட்டேன்ல, நிஜமா அந்த உமன் பத்தி பெண்கள் பாட்காஸ்ட் வந்து பர்சனலா பாக்குறக்கே ஹோல்சமா இருந்துச்சு. ஐ திங்க் தட் வாஸ் தி வெரி பீக் ஆஃப் சாமிகண்ணு சேனல். அதுதான் செகண்ட் வீடியோவும் கூட. ஓகே. நீங்க கேட்டிங்களா இதெல்லாம் நீங்க ஸ்ட்ரக்சரா பண்றீங்களா அப்படின்லாம் இல்லை, ரேண்டமா ஒரு நாள் பாட்காஸ்ட் பண்ணலாம், உட்காந்து பேசலான்னு அப்பா அம்மா கிட்ட அடி வாங்கின கதெல்லாம் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டோம். செகண்ட் வீடியோ சும்மா வந்து பேசலாமே நம்ம பசங்க. நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணல, நான் வந்து அதிகமாக படம் பற்றி பேசுவேன், சாப்பாடு பற்றி பேசுவேன், பெண்கள் அழகாக இருக்காங்க அழகாக அப்படின்லாம் பேசுவோம். சரி, அப்போ நம்ம எப்படி யோசிக்கிறோன்றதை அப்படியே உட்காந்து பேசலாம் அப்படின்னு பேசுவோம். உங்களுக்குள்ள பேசக்கூடிய ஒரு விஷயத்த அவ்வளோதான். அது வந்து முன்னாடி யோசிச்சு எதுவுமே இல்லை, அப்படியே இது எல்லாமே அப்படிதாங்க, ஒன்றுமே இருக்காது, அப்படியே சும்மா பேசுறது, ரேண்டமாக ஏதோ ஒரு ரேண்டமா பேசுறது தான். ஓகே. அண்ட் உங்க பேஜ் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ வந்து ஒரு கான்செப்ட் வந்து நம்ம பசங்க எல்லாம் சொன்னாங்க, அந்த கான்செப்ட் நல்லா இருக்கு. அந்த கான்செப்ட் என்னன்னு எனக்கு அது வரைக்கும் தெரியவே தெரியாது. நிஹிலிசம்னு ஒரு கான்செப்ட் என்னது நான் இல்ல அது தெரியல, அது எப்படி வேணா சொல்ல. நைலிசம் கரெக்ட்டா? நைலிசம். ஓகே, அது என்னவோ ஒண்ணு. அதை பத்தி நான் பார்த்தேன். யார் சொன்னா இது? இல்ல உங்களோட பயோல. ஓகே. எனக்கு அது வரைக்கும் தெரியவே தெரியாது உங்க பயோல பாக்குறது. அண்ட் நான் ஏன் இந்த டிட்டாச்மெண்ட் பத்தி எல்லாம் கேட்டேன்னா, லைக் இந்த நைலிசமா தட் இஸ் மோர் கான்சென்ட்ரேட்டட் ஆன் அதுதானே? ஆமா. ஓகே. சோ வாட் மேட் யூ ஆர் யூ வெரி அடென்ட் ஃபாலோவர்? இல்ல சும்மா இல்ல சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். அதான் எல்லாருக்குமே வந்து யாராவது அவங்க கூட இருக்கிறவங்கள ஏமாத்திட்டா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்லாம் வச்சுட்டு இருப்போம்ல, இந்த ஜோக்கர் ஸ்டேட்டஸ்லாம் வரும், எல்லா மனுஷங்களே இப்படி தான்டா அப்படின்ற மாதிரிலாம். அந்த மாதிரிலாம் லாக்டவுனுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்கூல் 11th இந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தேன் நினைக்கிறேன். அப்போது சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஜாலியாக முன்னாடி பேசிட்டு பின்னாடி ஏதோ இதை பற்றி பேசிட்டானுங்க. மன கஷ்டமாயிருச்சு. அப்புறம் லீவ் வர விட்டானுங்க, அதை சார்ட்டும் பண்ண முடியல, அதை அப்படியே நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருக்கிற வேண்டியா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப லீவ் விட்டானுங்க. அதுவும் லீவ் எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு லீவ் விட்டானுங்க. யோசிச்சுக்கிட்டே நான் வெறும் பயங்கர சீரியல் ஓவர் திங்கர் அந்த மாதிரி நான் பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இவன் எதனால எதனால தான் இது பண்ணியிருப்பான் சொல்லிட்டா வந்து ஒரு பதில் தான். நீ எனக்கு உனக்கு பிடிக்கல அதனால தான் இப்படி பேசுனேன்ட்டா அது டைரக்ட் பதில். சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1008 பதில நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதனால சொல்யூஷனும் கிடைக்கல எனக்கு கடைசி வரைக்கும். ஸோ ஃபோர்ஸ்டு டு அக்செப்ட் அந்த கான்செப்ட் மாதிரி இருந்துச்சு. அவன் நினச்சிட்டு போகிறான், அவன் பேசிட்டு போகிறான். அது வந்து ஒரு ஜென்ரல் அண்டர்லையிங் ஃபேக்டர் மாதிரி ஆயிடுச்சு என்னோட இதில். நீ அப்படி நினைக்கிறியா? நினச்சிக்கோ. நீ பேசிக்கோ. நைலிசம்னா வந்து எது மேலேயுமே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது தான். எதுக்குமே வந்து பர்பஸே இல்லை, இதுலையுமே ஒரு பொருளே இல்லை. அதுதான் வந்து 11th 12th பின்னாடி பேசினதால உங்களுக்கு இவ்வளோ ஒரு பின்னாடி அது ஒரு பெரிய விஷயமானா எனக்கு 11th ஒரு பெரிய விஷயம். அப்போ இட் வுட் ஹவ் பீன் ஒரு பெரிய விஷயம். நைஸ். அதனால அதெல்லாம் சும்மா வார்த்தைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். டீப்பா வந்து நான் நைலிசம் பத்திலாம் படிச்சிருக்கேன்னா அப்படின்லாம் கிடையாது. ஒரு சர்ஃபேஸ் லெவல் நாலேஜ் தான் எனக்கும். நான் வந்துட்டு இதை பத்தி கேட்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் நிறைய ரிசர்ச் கேளுங்க. இல்ல நான் ரிசர்ச் பண்ணேன்னு சொல்றேன். ஓகே. அண்ட் ஓகே, ரொம்ப சீரியஸா பேசிட்டோம். நவ் ஐ திங்க் ஐ ஷுட் பிரிங் அ ஸ்மைல் டு யுவர் ஃபேஸ். ஸ்மைல் அந்த மாதிரி ஒரு டாபிக் நான் கொண்டு வர போறேன். செல்வராகவன் சார் கூட நீங்க ஒரு பயங்கர தீவிரமான ஃபேன் தெரியும். அந்த ஒரு அர்டென்ட்டான ஒரு ஃபேன் பாய் எப்படி உருவானாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு வந்து 7G தான். 7G ரெயின்போ காலனி வந்து நிறைய பேர் செல்வராகவன்னா மயக்கமன் 1000 சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து 7G ரெயின்போ காலனி வந்து ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசில் பார்த்துட்டு இருக்கும் போதே வீட்டில் அது பொறுக்கி படம் அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்ட்டு மாற்றிடுவாங்க. அது என்னன்னு தெரியல, எனக்கு வந்து கதிர் பார்க்குறப்பெல்லாம் வந்து எனக்கு ஜாலியாகிடும். எனக்கு யாரா இவன் அந்த மாதிரி நான் ஒரு கேரக்டரை வந்து ஒரு ஃப்ளாடா நார்மலாலாம் சொல்ல தெரியல. அப்படி ஒரு கேரக்டரை நான் அது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நான் பார்த்ததில்லை. அந்த மாதிரி இருக்கலாம், நான் பார்க்கல. சரி, எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அந்த ஒரு மிடில் கிளாஸ் வீடு அப்படி தான் இருக்கும். வீட்டுக்குள்ளே பேரல் தண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு அப்பா அப்படி தான் இருப்பார். அப்படிதான் திட்டுவார், அப்படி அடிப்பார். மாடியில் தான் தூங்குவாங்க. எனக்கு அந்த செட்டப்பே எனக்கு வந்து ரொம்ப ரியலாக இருந்துச்சு, ஆனஸ்டாக இருந்துச்சு. பேசுறது, கதிர் கேரக்டரைசேஷனு,
அவன் அனிதாவை பார்க்குறது எல்லாமே அப்படிதான் இருக்கும். அப்படிதான் பார்ப்பாங்க. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பசங்க அப்படிதான் பார்ப்பாங்க. வா வா என்ன யாரா இவ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவன் ஒரு தண்டமா இருப்பான், அவனுக்கு எதுவுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அப்படிதான் எழுதியிருப்பாரு. அதை ஒரு ஹீரோக்கான ஒரு லாங்குவேஜ்லேயே அது இருக்காது. ஸோ அந்த ஸ்டீரியோடைப்பை பிரேக் பண்ண ஒரு எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தாங்க கதிர். எனக்கு ஜாலியாக இருந்தான் அந்த படம். அண்ட் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் கிளைமேக்ஸு, பாட்டு எல்லாமே அது வந்து நான் ஒரு 100 வாட்டி பார்த்துருப்பேன். அந்த மாதிரி அவ்வளோ பிடிக்கும். உட்காந்து அந்த படத்துக்கு ஒரு பாட்காஸ்ட் வந்து பேசினோம் ஒரு 2 மணி நேரம். அந்த படத்தையே உட்காந்து அப்படியே இப்படின்னு பேசி போட்டிருந்தோம். பார்த்தா அது வந்து யார் நடித்த ஹீரோ வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு இருந்தார். ஓகே. அவர் வந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாரு சாமிகன்லேருந்து. அதில் ஒரு 17 ஃபாலோவர் இருக்குது. ஏதோ சும்மா ஃபேக் ஐடி ரவிகிருஷ்ணான்னு சும்மா பேசுகிறாங்க அப்படின்னா கால் பண்ணுறாரு. கால் பண்ணால் அவர் வயசுல யாரோ பேசுகிறாங்க. இதுனாடா கதையாக இருக்குது அப்படின்னு. தம்பி நீங்கள் வாங்க, உங்களெல்லாம் நான் மீட் பண்ணணும் அப்படி இப்படின்னாரு. சரிண்ணா வரோம் அப்படின்ற மாதிரி அது தள்ளி போயிட்டே இருந்துச்சு அந்த மீட்டிங். அப்புறம் ஒரு நாள் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தப்போ நான் கால் பண்ணேன் அவருக்கு. இந்த மாதிரி எடுக்கிறீங்க, நாங்கள் இங்கே வரலாமான்னு வாங்கன்னு கூப்பிட்டு அந்த க்ரூவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு கிடைச்சிது. அவர் செல்வா சாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது. இந்த பாய்ஸ் வந்து பாட்காஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. நாங்களும் அவர்கிட்ட சொன்னோம் பாட்காஸ்ட்லாம் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி. அது ஒரு மாதிரி ஃபுல் சர்க்கிள் மாதிரி இருந்தது. இல்லை ஒரு ஏதோ நீங்கள் ஆசைப்பட்டுட்டே இருந்த ஒரு விஷயத்தை யூனிவர்ஸ் நடத்தி வச்ச மாதிரி எனக்கு. அவ்வளோதான். அதான் சொல்கிறேன்ல, நான் ஸ்ட்ரெஸ்ஸே பண்ணிக்கல அதை பற்றி. நான் செல்வா சாரை பார்க்கணும், நான் ரவிகிருஷ்ணா சாரை பார்க்கணும்லாம் ஸ்ட்ரெஸ்ஸே பண்ணிக்கல. என் வேலை என்ன, எனக்கு அந்த படம் பிடிச்சிது, நான் அந்த படம் எப்படி பார்க்குறேனோ நீங்களும் அதை அப்படி பாருங்கன்றது மாதிரி என் வீடியோவில் நான் சொல்கிறேன். இதெல்லாம் நான் பார்த்தேங்க, செமையாக இருக்குது அப்படிங்கிற நான் சொல்கிறேன். அதை அந்த ஹீரோ நடித்தவரே பார்க்குறப்போ பாரு, என்னோட படத்தை வந்து எடுத்து இவனுங்க 2 மணி நேரம் உட்காந்து பேசுகிறாங்க. இப்போது நீங்கள் இங்கே எல்லாமே பிரேக் அது பாருங்க. அவர் ஒரு செலிபிரிட்டி. அந்த பாட்காஸ்ட் வந்து தரையில் உட்காந்துட்டு பேசுகிற பசங்க தான். அது வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டி கேமரா எடுத்தது கிடையாது. நாங்கள் நல்ல ப்ரொஃபஷ்னலாலாம் பேசியிருக்க மாட்டோம். ரொம்ப ஜாலியாக பேசியிருப்போம். ஆனால் அதை ஒரு பார்க்குறாரு, எங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுறாருன்றப்போ அவ்வளோதான் அது விஷயமே. அண்ணா அது இன்னெவிடென்ட்டாக செல்வா சார்கிட்டையும் கூப்பிட்டு போகுது நம்மளை. அவ்வளோதான், ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துடணும். ஃபுல் சர்க்கிள் மூமெண்ட் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் தொடக்கத்திலிருந்து இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் 2-3 இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணதால எனக்கு கேட்கணும்னு ஒரு அர்ஜி இருந்துகிட்டே இருக்கு. வாட் இஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் லவ் அண்ட் அந்த விஷயங்கள ரிலேஷன்ஷிப்ஸை பற்றினா உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன? ஐயோ வந்து அதான் நான் வந்து ரொம்ப காலமாக நான் ஒன்று நம்பிட்டு இருந்தேன். ஓகே. பல ஆண்டுகள் வந்து புரிந்து தெரிந்து ஒருத்தங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்படி தான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும், ஒரு லவ்னா அப்படி தான் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் நம்பிட்டு இருந்தேன். ஓகே. அது வந்து அதை அப்படியும் ஒரு வரையீடாக வச்சு நீங்கள் பேசலாம். யூ ஷுட் பேசிக்கலி அண்டர்ஸ்டாண்ட் சம்மன் ஃபார் யூஸ் டு சூஸ் தம் ஆஸ் யுவர் பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் தட் டசன்ட் ஒர்க் த சேம் வே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மொமெண்ட்டில் ரியலைஸ் ஆச்சு. அப்போ தான் யோசித்தேன், இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம வந்து கமெண்ட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அகெயின் அதுக்கு ஒரு டிஃபைன்டான ஒரு மீனிங்கே கிடையாதுல்ல. நான் வந்து சொன்னா அது இன்பாஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் லவ். அதுதான் இன்பாஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் லவ். நான் அது ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தேன். நான் இதுதான் இப்படிதான் கரெக்ட், இதுதான் லவ், இப்படிதான் லவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் என் மனக்குமுறல் என்னோட ஸ்பாட்டிஃபைல வந்து இந்த மூட் ஃபார் லவ் அப்படின்லாம் பாட்காஸ்ட்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. பட் டர்ன்ட் அவுட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் இல்லை, அது எப்படி வேணா நடக்கலாம், நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, மேஜிக்கலாக நீ டக்குன்னு மீட் பண்ணி கூட ஒருத்தங்க கூட நீ பார்ட்னராலாம் அப்படின்னு. ஸோ இப்போ அதுதான் உங்களோட மைண்ட் செட்டாக இருக்கு. என் மைண்ட் செட் இப்போ என்னன்னா, இட் ஒர்க்ஸ் ஒண்டர்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்சன், அவ்வளோதான். ஓகே ஓகே, ரொம்ப சேஃபான ஓகே. அண்ட் அதே மாதிரி முதல்ல இருந்து நீங்கள் சொல்லிட்டு இருந்த இன்னொரு விஷயம் வந்து சினிமா. வாட் ஐ மீன், இது வந்து இட்ஸ் வெரி ஜென்ரிக்கான ஒரு விஷயம். சினிமாங்கிறது எளிய மனிதருக்கும் புரியக்கூடிய ஒரு விஷயம் சினிமா. பட் அதில் வந்து ரொம்ப சினிமாவை ரொம்ப டிவோஷனாக ஒரு பேஷனாக பார்க்குறதுங்கிறது இருக்குல்ல. வாஸ் செல்வராகவன் சார் ரீசன் ஃபார் தட், ஆர் சினிமா மூலமாக நீங்கள் அவர் ஐடென்டிஃபை பண்ணீங்களா? எந்த மாதிரி இருந்தது? இல்லை செல்வாலாம் நான் வந்து ஒரு நடுவில் தான் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருந்தேன். ஏன்னா நான் வந்து எங்கள் அத்தை வீட்டில் லீவ் விட்டால் எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிடுவேன். எனக்கு எங்கள் அக்கா இருந்தாங்க, அவங்க தான் எனக்கு வந்து ஒரு மென்டார் மாதிரி, நந்தினின்னு அவங்க பேர். அவங்க என்னோட ஒரு 10 years எல்டர் அவங்க. ஸோ அவங்கள வயசுக்கு அவங்க நிறைய படம்லாம் பார்ப்பாங்க, ஹாலிவுட் மூவிஸ்லாம். எனக்கெல்லாம் ஒன்றுமே புரியாது. நான் சும்மா அவங்க கூட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன் எதையாவது ரேண்டமாக.
எனக்கு அவங்க அதை எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவங்க கூட உட்காந்து அதை பார்த்துட்டு இருப்பேன். அப்படி பார்க்க ஆரம்பிச்சது தான். ஓகே. சோனி டிவி, இந்த கேபிள் டிவிலலாம் வரும்ல, அந்த மாதிரி மூவிஸ் நவ் அதுலலாம் அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சது. அப்புறம் மிஸ்ட் மூவிஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும், மிஸ்ட் மூவிஸ். அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங். நம்மளும் படம்லாம் பார்க்குறோம், ஆனால் அதில் இவ்வளோ அண்டர்லைங்காக இவ்வளோ விஷயத்த அந்த மனுஷன் பார்க்குறாரு, இதில் இவ்வளோ இருக்கான்றப்போ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பார்க்குற எல்லாருக்கிட்டையும் மிஸ்ட் மூவிஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்துல் ரஹ்மான் அப்படின்ற அவரோட பேச புக்கெலாம் எழுதி, அவர் புக்கெல்லாம் வாங்கிலாம் படிச்சுக்கிட்டு இருப்பேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவரை சொல்கிறீங்களா? இல்லை, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தெரியல, பட் இஸ் நேம் இஸ் அப்துல் ரஹ்மான். ஓகே, மேபி we are with the same person. பொஹிமைன் ஒரு புக் எழுதியிருக்காரு. சரி, எனக்கு மிஸ்ட் மூவிஸ் அவங்களோட இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு சேனல் மிஸ்ட் மூவிஸ். ஓகே. அவங்களெல்லாம் பார்த்து தான் நான் வந்து படம்லாம் பார்க்கணுன்ற ஆர்வம் வந்துச்சு. ஓகே. அண்ட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சோஷியல் மீடியா பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தீங்க, லைக் ஹவு இட் லீட்ஸ் டு கம்பேரிசன் அண்ட் இட் கில்ஸ் செல்ஃப் இதெல்லாம். ஸோ இப்போ வந்து ஏஸ்தட்டிக்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்படிலாம் பண்ணாதான் அது ஏஸ்தட்டிக், இப்படிலாம் இருந்தாலும் அது ப்ராப்பர்னு, அந்த ஸ்டீரியோ டைப் எல்லாம் உடைச்சவங்க நீங்க ஃப்ரம் வாட் எவர் வி ஹேவ் ஸ்போக்கன். உண்மைதானுங்க, லைக் அந்த ஸ்டீரியோ டைப்பை விட்டு வெளியே போனீங்க அப்படின்னா யூ ஹேவ் டன் தட். இல்ல எனக்கு பிடிச்சது நான் பண்ண, அது பிரேக் பண்ணுச்சுன்னா இட்ஸ் ஃபைன். ஸோ வாட் இஸ் ஏஸ்தட்டிக் டு யூ அப்படின்னு நான் கேட்குறேன். நீங்க எதை ஏஸ்தட்டிக்னு நம்புறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஏஸ்தட்டிக். நீங்கள் வந்து யூ see something and you find it beautiful, அதுதான் எஸ்தட்டிக். நீங்கள் யாரை வேணால் எதை வேணால் காமிச்சு அதை எஸ்தட்டிக் நம்ப வைக்கலாம். இட்ஸ் how you see it தான். கண்டெம்பரரியாக பீப்புளுக்கு அக்லியாக தெரிகிற விஷயத்த கூட how do you see it அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நீங்கள் ஒரு பாரு இதில் இவ்வளோ பார்க்குறான், இட்ஸ் எஸ்தட்டிக்னு நீங்கள் சொல்ல வைக்கலாம். ஓகே. ஸோ இட்ஸ் லைக் how you portray things தான். ஓகே, நைஸ். அண்ட் ஒரு கிரியேட்டராகவும் ஒரு கன்சியூமர் ஆஃப் சோஷியல் மீடியா எதுவாக இருந்தாலும் சரி, வாட் பார்ட் ஆஃப் சோஷியல் மீடியா இஸ் யூ திங்க் டயரிங் ஆர் ட்ரைனிங் ஃபார் யூ? ட்ரைனிங்கா? ஆஸ் அ கிரியேட்டர் ஆர் கன்சியூமர்? எக்ஸிஸ்டிங்கே வந்து அதில் அந்த மீடியாவில் எக்ஸிஸ்ட் ஆகிறதே வந்து ஒரு மாதிரி சம்டைம்ஸ் கடுப்பாக இருக்கும். அதான் நீங்கள் ரொம்ப மென்டலி பர்சனலாக நீங்கள் பர்சனலாக எப்படி இருக்கீங்களோ அதுதான் நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க சோஷியல் மீடியாவிலும். இல்லை எனக்கு நான் ரொம்ப பர்சனல் டவுனாக இருந்தேன்னா நானும் சோஷியல் மீடியாவில் எதுவுமே போஸ்ட் பண்ண மாட்டேன், எனக்கு எதுவும் பேச மாட்டேன். நான் வந்து உட்காந்துட்டு ஏதாவது அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பேன், பாரு இவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணுறாங்க, நமக்கு ஏன் பண்ணல, நம்ம ஏன் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி ஜென்ரல் ஓவர் திங்கிங், கம்பேரிசன் அந்த மாதிரிலாம் ஏதாவது வரும். பட் அது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், ஒரு நல்லா தூங்கிட்டா சரியாயிடும். அது மோஸ்ட்டாக தூங்கலைனா தான் ஓவர் திங்கிங்லாம் ஆகும். ஒரு 8 மணி நேரம் நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா 8 மணி நேரம் போதுமா ப்ரோ? டெய்லி தான் நானும் சொல்கிறேன். டெய்லி 8 மணி இல்லை, அதுவே தூங்க கஷ்டம். 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்கிட்டு இருந்தோன்னு வைங்களேன், அப்படி ஓகே ஒரு மாதிரி இதாகும். ஓகே, ஃப்ரெஷ்ஷாக ஒரு டே ஜாலியாக தூங்கிட்டு ஒரு பாட்டை போட்ட ஆரம்பிச்சா நம்ம தான், வேறு யாரும் கிடையாது. ஓகே, அப்படி இருக்கலாம். இது நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இமேஜின் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு யூஃபோரியா, ஒரு ஹாப்பி ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னா என்னோட டெஃபினிஷன் ஆஃப் தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ வி ஆர் போத் மென்டலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் யுவர் டெஃபினிஷன் ஆஃப் யூஃபோரியா, ஹாப்பினஸ்? எனக்கு இப்போ போகிற வழியில் வந்து திடீர்னு நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னு வைங்களேன், அங்கே ஏதோ ஒரு கோயிலில் வெஜ் பிரியாணி போட்டாங்கன்னு வைங்களேன், பிரிஞ்சி போட்டாங்கன்னா அப்படியே நான் ஹாப்பிடுவேன். செம்மையாக இருக்கு சாப்பிட்றோம் இன்னைக்கு, இதை கூட கொஞ்சம் கேசரி போட்டாங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான். வீட்டில் எப்படியும் இட்லி தோசை இருக்கும், இல்லை மதியம் சாப்பாடு தான் இருக்கும், அந்த இதுக்கு ஒரு பிரிஞ்சி கிடைச்சிது அப்படின்ட்டு அவ்வளோதானேங்க, அவ்வளோதான், ஜாலியாக இருக்க வேண்டியது அவ்வளோதான். இல்லை நாளைக்கு திடீர்னுட்டு லீவ் விட்டாங்க, பசங்க கூடலாம் இருக்கலாம் அப்படின்னா பசங்க கூட எல்லாம் கும்பலாக உட்காந்து கதை பேசலாம், ஒரு ஜாலி ஆகிடும். இல்லை யாராவது ஃபோன் பண்ணி வா இந்த படத்துக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் ஃப்ரீயாவா அப்படின்னா ஜாலியாக இருக்கும். ஓகே, அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்புகள்
இருக்காதா இது இப்படி போகணும் அது இப்படி போகணும்? அது எனக்கு இல்லை, ஆனால் எல்லாரும் அது இருக்கணும்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அதான் இல்ல இருக்கணுங்கிறது கிடையாது. ஒருத்தரோட மைண்ட் இஸ் வயர்டு இன் ஸ்பெசிஃபிக் வே. மேபி எனக்கு அது இருக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்லலை, எனக்கு பொறாமையா இருக்கு ப்ரோ நிஜமா. இல்லை எனக்கு நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன், நாளைக்கு இப்படி இருக்க மாட்டேன், நாளைக்கு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன் என்னது இது இன்னைக்கு வீடியோ போலே, நம்ம வீடியோ போட்டேன் யோசிப்பேன். அந்த மாதிரி தான். இப்போ என்ன நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா நான் ஜாலியாக இருப்பேன், நான் பாட்டேன் அப்படியே. ஆனால் இப்போ நான் வீட்டுக்கு போனால் என் வீட்டில் என்ன கேட்பாங்க, படிச்சிருக்கியே ஏன்பா வேலைக்கு போக மாட்டேற அப்படின்னா எனக்கு பதில் தெரியாது. சரி, நானும் அந்த கேள்வியை கேட்டு உங்களுக்கு கஷ்டப்படுத்திக்கிறேன். அதான் எனக்கு தெரியாது, எனக்கு என்ன எனக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிச்சாலே அது நான் கேட்கணும்னு நினைச்சேன். லைக் ஃபியர் ஆஃப் வாட் நெக்ஸ்ட்ங்கிறது இருக்குமா? ஐயோ ஜாஸ்தி இல்ல. நைட் எங்க அப்பா போய் என்ன கேட்பாருனோட எங்கடா போயிட்டு வந்த, முன்னெல்லாம் யாரா கூப்பிட்டு கேள்வி கேட்கறா அப்படின்னா நான் சொல்றேன் தெரியலப்பா கூப்பிட்டாங்க வந்து போனேன். சொல்லுங்க, நான் சொல்றேன். அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஓகே. அண்ட் கான்டென்ட் கிரியேஷன் நீங்க சொன்னீங்க ரேண்டமாக தொடங்கப்பட்ட ஒரு விஷயம்னு. பட் அது உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுன்னு ஒரு சில விஷயம் இருக்குல்ல. நான் கண்டென்ட் ஸ்பேஸ்ல வரலன்னா மேபி நான் இன்னைக்கு டிஃப்ரெண்டான ஒரு பர்சனா இருந்திருப்பேன். ஸோ கண்டென்ட் கிரியேஷன் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்னது? அது என்னவா இன்பாவை மாத்திருக்கு? நான் அதை வந்து கான்டென்ட் கிரியேஷன் அப்படின்ட்டு எனக்கு அதை பார்க்கறதுலே எனக்கு வந்து கான்டென்ட், அதை கான்டென்ட் அப்படின்னு சொல்றதுல எனக்கு வந்து அது தெரில, வேற எப்படி சொல்றேன்னு தெரியல. ஆனால் கான்டென்ட்ன்றது எனக்கு ஒரு மாதிரி கான்டென்ட் அவ்வளோதான், நான் கான்டென்ட் அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்னடா அது இது கான்டென்ட்னு சொல்றீங்களாடா, இது கான்டென்ட்டே இல்லடா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். ஓகே. அது வந்து ஒரு பீஸ் ஆஃப் மை செல்ஃப் அந்த மாதிரி தான். நம்மளோட விஷயம் தான் கான்டென்ட்னா. ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் திங்ஸ் ஆன்லைனில் கான்டென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதோட இதையும் எனக்கு என்னோட விஷயத்தெல்லாம் நீ கான்டென்ட்னு சொல்லாத, நீ கிளம்பு, இது இன்பா, அவ்வளோதான். அந்த மாதிரி தான். நான் கேள்வி கேட்டீங்க மறந்து போயிட்டேன். இல்லை, இது உங்களை என்னவா மாத்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதுவுமே மாற்றலை. நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் நான் அங்கேயும் பண்ணுறேன். நான் அங்கே அதை தான் பேசுகிறேன். எனக்கு என்ன தோணுதோ நான் அதை தான் அங்கேயும் பேசுகிறேன். நான் அதை மாற்றிக்கிற அளவுக்கு எனக்கு அது எதுவுமே பண்ணல. சம்டைம்ஸ் எனக்கு வந்து நான் பேசுகிறதெல்லாம் ஒரு 4 பேர் கேட்குறாங்கன்றப்போ எனக்கு ஓகே, நீ எதையும் அப்சர்வ்டாக எதுவும் பேசலை, அது ஏதோ 4 பேருக்கு அட்லீஸ்ட் கம்ஃபர்டிங்கான லெவலில் இருக்குது, அவ்வளோதான். அவ்வளோதான் அவ்வளோதான் அது. இப்போ நான் பாட்காஸ்ட் பேசுகிறேன், வீடியோ போடுறேன்னா அதில் ஒரு 2 பேர், ஒருத்தன் இல்லை யாரோ ஒருத்தர் வந்து ப்ரோ எனக்கு இதை பார்த்தோன்னே கொஞ்சம் நம்ம தனியாக இல்லைன்னு தோணுது, பரவாயில்ல நீங்கள் இதை பேசுனதுன்னு, அது அவ்வளோதான். அது எனக்குமே ஒரு ரீஅஷூரன்ஸ் தருது, பரவாயில்ல நம்ம மட்டும் இப்படி இல்லை, எல்லாரும் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதை தாண்டி எனக்கு அதில் ஒரு எதிர்பார்ப்பே இல்லை. இது வந்து என்னோட ஆப்டிமம் லெவலில் மீட் பண்ணிடுச்சு, அவ்வளோதான். ஈக்குவலிபிரியம் லெவலில் பிஸ்னஸ்லாம் MBA 2-3 வார்த்தை ஈக்குவலிபிரியம் லெவல் அப்படிலாம் பேசிக்கிறேன். அதை தாண்டி எனக்கு அதுலேருந்து எது வந்தாலுமே ஜாலி தான். இப்போ நாளைக்கே எனக்கு ஒரு 4 பிராண்டு கூப்பிட்டு வாங்க வீடியோ பண்ணலாம்னா நான் ரொம்ப ஜாலியாக பண்ணுவேன். பரவாயில்ல பாருங்க பண்ற மாதிரி உங்களுக்கு வீடியோ அப்படின்ற மாதிரி. நான் வந்து ப்ரொமோஷன்லாம் அப்படிலாம் கிடையாது, வந்தா நான் ஜாலியாக பண்ணுவேன். வந்தா பண்ணுவேன். அதுக்கான ஒர்க்கும் நான் பண்ணுவேன். இப்போ பிராண்ட் எல்லாம் ரீச் அவுட் பண்ணுமா, என் சைட்ல இருந்து நான் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்றேன். அதுக்கப்புறம் அது அவங்களோட சாய்ஸ் ஆஃப் நம்மளுக்கு இருக்குல்ல, ட்ரை பண்ணிடணும். நம்ம எதையுமே ட்ரை பண்ணாமல் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ யாராச்சும் ஒருத்தர் வந்து நான் நல்லா பண்ணேனோ இல்லை கனெக்ட் ஆச்சுன்னு சொன்னாலோ அது நல்லா இருக்கும். லைக் ஆன்லைனில் அதை பற்றி நான் கேட்கணும்னு நினச்சேன். ஆன்லைனில் பண்ணுறது இஸ் ஓகே, பட் நீங்கள் எங்கேயாவது போகிறப்போ பீப்புள் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி பேசினதுன்னா இதுதான் வந்து செம மேட்ரு. என்னன்னா எங்களை வந்து ரொம்ப நாளாக ஒரு பர்சன் வந்து எங்களுக்கு சில வழிகாட்டி மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எங்களுக்கு அப்பப்போ வந்து ரேண்டமாக சொல்லிட்டு போவோம், இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் தான் வந்து நீங்கள் லெட்டர்ஸ்லாம் கொடுங்க ஃபாலோவர்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். ஸோ நாங்கள் வந்து லெட்டர்ஸ்லாம் அனுப்பிச்சோம் ஃப்ரீயாக எங்களோட கம்யூனிட்டி சைட்லேருந்து. சாமி கண்ணு கம்யூனிட்டின்னு அப்போ ஃபார்ம் ஆகலை, பட் நாங்கள் ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்களே சாமி கண்ணு, அவங்களுக்கு லெட்டர்ஸ்லாம் அனுப்பிச்சோம். அப்புறம் அவங்களோட மீட்டப் மாதிரி வைங்க அப்படின்னாங்க. சரி நாங்கள் மீட்டப் மாதிரி வச்சோம். எனக்கு அன்றைக்கி தான் வந்து இதோட இம்பேக்டே எனக்கு வந்து தெரிஞ்சுது. ஏன்னா என்ன வேணால் ஆன்லைனில் பேசிட்டு போகலாம், ஆனால் நம்மளை அங்கேருந்து பார்த்து இன்ரியல் லைஃப்பில் வந்து மீட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, எனக்கு அப்போ தான் வந்து ஒரு மாதிரி நீங்கள் கேட்டிங்க யூஃபோரிக்காக இது இருக்கும், எனக்கு அது ரொம்ப யூஃபோரிக்காக இருந்துச்சு. நாங்கள் இந்த மாதிரி வாங்க மீட்டப்னா ஒரு 250 பேர்கிட்ட அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இன்ரியலாக ஒரு 60 பேர்கிட்ட வந்திருந்தாங்க.
அதில் வந்து மதுரையிலேருந்து, கோயம்புத்தூர், திண்டுக்கல்லேருந்துலாம் வந்திருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஒன்றுமே புரியல, யார் இவங்க, அதில் என்ன, அதில் ஒரு என்ன வீடியோ இருக்குது, அதில் 4-5 வீடியோ எடுத்து பார்த்தா என்னங்க ஒரு 50 வீடியோ இருக்குங்க சாமி என் பேஜில், அவ்வளோதான். அதுவும் அது ரொம்ப ஒரு நிஷான ஒரு ஜோனில் இருக்கும், யாரையும் ப்ளீஸ் பண்ணது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா சரி இந்த தெரு அந்த தெருவுக்கு போகலாம், அவ்வளோதான். நான் அவ்வளோதான் போவேன். ஊரை விட்டுலாம் நான் வந்து யாரையெல்லாம் பார்க்கலாம் நான் போக மாட்டேன். எனக்கு அப்படி வராங்கன்றப்போ எனக்கு பாரேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. எனக்கு அதுதான் கான்டென்ட், அதான் நீங்கள் உங்களை மாதிரி கான்டென்ட் கிரியேஷன் என்ன பண்ணுச்சுன்னா எனக்கு அந்த மாதிரி இன்ரியல் லைஃப்லையும் கனெக்ட் ஆகிற பீப்புளை எனக்கு அது கொண்டு வந்துச்சு. அது சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் 3 மீட்டப் நாங்கள் நடத்தியிருக்கோம். 3 மீட்டப்புக்குமே சரி, ஃபஸ்ட்டு மீட்டப் ஃப்ரீயாக இருந்துச்சு. சரி ஃப்ரீன்றதுனால வந்துட்டாங்க, நான் இதெல்லாம் பண்ணல, டிமீனிங்கெல்லாம் பேசல, ஃப்ரீனால வந்துட்டாங்கன்னா. செகண்ட் மீட்டப்புக்கு தே ஹேவ் டு பே 100 rupees இருந்துச்சுன்னா ஒரு டர்ஃபை நாங்கள் ரெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ தே பேட் 100 to come. எனக்கு அதுவும் அண்ணாடா 100 பேர் 50 பேர் 100 ரூபா கொடுத்து வராங்க, நல்லா இருக்கே இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தேர்ட் மீட்டப் வந்து தியேட்டர் ரெண்ட் பண்ணி கில்லி படம் பார்த்ததுக்கு 150 பேர் வந்திருந்தாங்க, 130 ரூபா கொடுத்து தேட்டரு அந்த டிக்கெட் காசு. எனக்கு அதுவும் ஆச்சரியமா இருந்துச்சு, பரவாயில்ல வராங்களே அப்படி. வந்தவங்க வந்து பெருசாக வந்து யாருமே ப்ரோ இன்பா நீங்க அப்படின்லாம் எல்லாருமே நார்மலா இருந்தாங்க, ஜாலியா அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த பீப்புள் ஃபாலோ ஆகிட்டுமே இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் ஒரு டெடிக்கேட்டடாக வாட்ஸ்அப் கம்யூனிட்டி மாதிரி நான் வச்சுருக்கேன். ஏன்னா ஆன்லைனில் இந்த மாதிரி ஐயா அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணுறவங்க, நேர்லலாம் வரவங்கலாம் அந்த குரூப்பில் இருக்காங்க. அண்ட் அவங்க ஒரு கும்பல் மாதிரி, அவங்க ஜாலியாக பேசிட்டு அந்த மாதிரி. நான் அதிகமாக இப்போ அந்த குரூப்லாம் பேசுறது, அவங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, அவங்க தனியாக மீட்டப் பேசுகிறாங்க, அவங்க ஜாலியாக இது பண்ணிருக்காங்க. டிஸ்கார்ட் சர்வர் ஒன்று இருக்கும், அதிலலாம் நான் போகவே மாட்டேன், சும்மா ஒரு டிஸ்கார்ட் சர்வர் இருக்கும், அதில் பேசி அவங்க மாதம் மாதம் மீட் பண்ணிருக்காங்க. அதுவும் சும்மாலாம் இல்லை, பெங்களூர்லேருந்து வருவாங்க, எங்கேருந்தோ திருச்சி அந்த மாதிரிலாம் வந்து அவங்க மீட் பண்ணுறாங்க. எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். டவர் பார்க்கில் எல்லாம் மீட் பண்ணுவாங்க, ஒரு 15-20 மெம்பர்ஸ் ரெகுலராக மாதம். அதெல்லாம் பார்க்குறப்போ ஓகே, நான் பண்ணலனாலும் என்ன ஒரு என்னை சுற்றி ஏதோ அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறப்போ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் சொன்னீங்கல்ல ரொம்ப யதார்த்தமாக வந்து பேசினாங்க, அது எந்த ஒரு அலட்டரும் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி. தட் இஸ் பிகாஸ் மேபி ஒரு பாய் நெக்ஸ்ட் டோரா அவங்கள பார்த்தாங்க. இதுதான் நான் தொடக்கத்துல சொன்னேன், அன்ஃபில்டர்டா பேசுறதுக்கு இங்க ரொம்ப கம்மியான நபர்கள் இருக்காங்க அப்படின்னு. மேபி தே ஃபெல்ட் யூ லைக் தட். மேபி. ஓகே. அண்ட் நான் ஸ்டார்டிங்ல பேசிட்டு இருந்தோம்ல பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல, நிறைய விஷயத்துல உங்க பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். பட் ஜெனரலா சோஷியல் மீடியாவில் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா, மற்ற ஒருத்தரோட ஒரு ஆப்போசிங்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவை புட் டவுன் பண்ணாம உங்களோட எடுத்து வைக்கிறதுன்னு இருக்குல்ல, ஐ திங்க் தட் இஸ் அ ஸ்கில். கரெக்ட். ஸோ அது அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கான காரணம் எதுவும் இருக்கா? ஆக்சுவலி நான் வந்து எந்த ஒரு ஒப்பீனியனாலும் ரொம்ப ஆர்ஷாக சொல்லிட்டு இருந்த ஒரு பர்சனாக இருந்தேன் முன்னாடி. இப்போது நான் ஒன்று கரெக்டாக நம்புகிறேன், நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறீங்கன்னா நான் வந்து இன்னும் உனக்கு இது கூட தெரிலையா அப்படின்னு பேசுகிற ஒரு ஆளாக தான் இருந்தேன் நான் ஆரம்ப ஸ்டேஜஸில். இப்போது லேட்டராக வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ நம்ம ஒரு ரேஷ்னலான ஒரு ஆளாக நம்ம காமிச்சிக்கிறோம், இல்லை நம்மளை இல்லை அவங்க அப்படி அதை பார்க்குறாங்க அப்படின்ற பட்சத்துலேயும் நம்மளோட ரேஷ்னலிசம் எல்லாம் நம்ம பேசுகிறதுலையும் இருக்கக்கூடாது. அதர் பர்சன் என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கிறாங்க அதை அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது, அவங்களுக்கு புரிகிற வகையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுலையும் அந்த ரேஷ்னலிசம் வந்து இருக்கணும். என் ஒப்பீனியன் நான் மட்டும் வச்சுக்கிட்டு அதை ஒப்பீனியன் இல்லாதவங்கள நான் புட் டவுன் பண்ணுறதுல வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மீ பீங் லேபிளிங் மை செல்ஃப், நான் வந்து ஒரு ரேஷனான ஆள், இல்லை நான் வந்து இப்படி ஒரு ஆளுன்ற மாதிரி இருந்தது. அண்ட் நிறைய இடத்துலையுமே நானும் நிறைய கற்றுக்க வேண்டியதாக இருந்தது. அண்ட் அந்த இடத்துல எனக்கு வந்து சொல்லி கொடுத்த ஆட்கள்லாம் ரொம்ப வெல்கமிங்காக வந்து அதை சொல்லி கொடுத்தாங்க, இல்லை ரொம்ப அடிச்சே வந்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்போ நிறைய விஷயம் நமக்கு தெரில. எனக்குமே நான் இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் நம்பினது எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நான் சொன்ன லவ் பற்றின ஒரு பெர்ஸ்பெக்டிவ், இந்த மாதிரி எல்லாமே என்னடா இது நம்ம என்னடா நம்பிட்டு இருந்தோம், திடீர்னு பார்த்தா எல்லாமே வேற மாதிரி யோசிக்கிறாங்க, அது இன்னும் பெட்டராக இருக்கேங்கிறப்போ நான் நிறையா அன்லேர்ன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, நிறையா தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்போது எனக்கு ரீச் அவுட் பண்ண பீப்புளெலாம் வந்து ரொம்ப கைண்டாகவே இருந்தாங்க. ஸோ நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும், அதுதான் கரெக்டான வேவும் கூட. இப்போ உங்களுக்கு ஒன்று தெரிலனா அதை நான் வந்து நாடா தெரிலன்னு சொல்கிறத விட சரி வா தெரிஞ்சுக்கோ, இது இப்படி தான் இருக்கப்போ நீங்கள் அதை இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. இப்போ நான் எடுத்தோன்னே உங்களுக்கு தெரிலையானே உங்களுக்கு ஒரு அவர்ஷன் வந்துடும்,
நீங்களும் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க, நான் நம்புறதான் கரெக்ட்ன்ற மாதிரி. ஒரு காமன் கிரவுண்டை வந்து லே பண்ணிட்டோம், நான் இதனால தான் நான் இப்படி நம்புறேன், நீ எதெல்லாம் நம்புறேன்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்றப்போ அது ரொம்ப ஈஸியாகிடுதுல. எனக்கு இந்த ஆன்லைன்லேயுமே நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்கள்லாம் வந்து சொல்லிருப்பாங்க. அந்த கருத்தை அவங்க சொல்றது வந்து தட் கிவ்ஸ் தம் ஒரு ஈகோ மாதிரி. அவங்க வந்து பாரு இதுதான் அண்ட் அதை அப்போஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்க வந்து ரொம்ப ஸ்டூப்பிடுன்னு லேபிள் பண்ணுவாங்க, தற்கூரின்னு சொல்லுவாங்க. அவங்களோட மோட்டிவ் என்னவா இருக்கணும்னா நாட் டு ஹோல்ட் தட் நாலேஜ் வித் தெம்செல்ஃப். அப்படி இருக்கவே கூடாது. நீங்கள் வந்து ஒரு கருத்து ஆன்லைனில் பேசுகிறீங்க அப்படின்னா ஆன்லைன் ஸ்பேஸ்ன்றது வந்து ஒரு 100 பேர் உட்காந்துருக்க இடம். நீங்கள் அட்லீஸ்ட் அது ஒரு 80 பேருக்கு புரிய விதத்துலையாவது நீங்கள் அதை சொல்லி தான் ஆகணும், இல்லைனா நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். உங்களோட நீங்கள் ஒன்று நம்புறீங்க இதுதான் கரெக்டுனா அவனை நம்ப வை. கரெக்ட். அவனுக்கு நீ பாயிண்ட்டை வை, நீ அவனுக்கு ட்ரை பண்ணதுக்கு என்ன ஆக போகுது. அதை வந்து நான் தான் கெத்து பாரு எனக்கு இப்படிலாம் நான் தோணுது, என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன்னா அது ஒரு மாதிரி அன்ஃபேராக இருக்க மாதிரி இருந்தது. மேபி எல்லாரும் உட்காந்து சில்லாக பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியாக இருக்கும். ஓகே, நைஸ். அண்ட் யா, ஐ திங்க் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வெரி ரீசன் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்களா, த வெரி ரீசன் ஐ வாண்ட் டு ஹேவ் யூ ஆன் த ஷோ அப்படின்றது. ஐ திங்க் அது ஃபுல்ஃபில் ஆன மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்குது. டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி. அண்ட் ஜென்ரலாக எங்களுக்கு ஒரு வழக்கம் இருக்குது, என்னென்னா என் ஷோக்கு வர கெஸ்ட்டுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து அனுப்பணும் அப்படின்றது. நானும் பார்த்தேன், நானும் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் ரொம்ப ஸ்டாக் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். ஓகே ஓகே சரி நம்புறேன். ஆமாங்க, ஏங்க நான் பயங்கரமா ஸ்டாக் பண்ணுவேன் கெஸ்ட்டை. நைஸ் நைஸ். எப்படி நேத்து ஃபாலோ பண்ணீங்க அந்த மாதிரியா? ஓகே பரவாயில்ல. ஓகே, நான் வந்து இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சு வாங்கினேன். ஓகே, வாங்கினேன் இல்லை செஞ்சேன். நானே டிசைன் பண்ணேன். அண்ட் மித் டு இன்பா ஃப்ரம் தி செல்வராகவன் போஸ்டர் வந்து செஞ்சுருக்காங்க. ரொம்ப நன்றிகள். நன்றிகள் தெரியுதா? திவ்யாவுக்கு வந்து ரொம்ப நன்றிகள். செல்வராகவன் அவட போஸ்டர் கொடுத்துருக்காங்க. நைஸ். இது வந்து கொஞ்சம் சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம், பட் நான் வந்து ஒரு ரீசன் இதோட ஒரு ஸ்டோரியோட தான் நான் வாங்கினேன். ஐ பேசிக்லி ஃப்ரம் வாட் ஐவ் சீன் யூ அண்ட் எவ்ரி திங், நான் என்ன நினச்சேன்னா யூ ஆர் அ பர்சன் வித் வேர்ல்ட்லி பெர்ஸ்பெக்டிவ்ஸ், ஆனால் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறது. இவங்க சொல்கிறதுக்கும் எனக்கும் எந்த அட்லீஸ்ட் தட் இஸ் மை இன்ஃபரன்ஸ். ஓகே, யூ திங்க் a lot, right? ஓவர் திங்கர். நான் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கேன். ஓகே, அப்படின்னு நீங்க உங்களை போர்ட்ரே பண்ணிக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்க வந்து அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்க வந்து எங்க அப்பாவுக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும் நீங்க காட்ட போற கருவி. இது வந்து கொஞ்சம் வியர்டா தான் இருக்கும், ஆனா நான் வந்து ரொம்ப யோசிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் வந்து இது வாங்கினேன். ரொம்ப நன்றிகள் திவ்யா. எனக்கு இதுக்கெல்லாம் எக்ஸைட் ஆகுறீங்க. நான் இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப யோசிச்சு கொடுக்கலாமா, வாங்கிட்டேன் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு. ஆனால் அதே மாதிரி ஒரு அஃபர்மேஷன் செட், இது நான் உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக எழுதுனது. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு போறீங்க படிச்சு பாருங்க. நைஸ். உள்ள ஏதோ கழுத்து இல்லாத ஒரு பொம்மைலாம் கண்டென்ட் கொடுத்தா நீங்க கண்டென்ட் பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஒரு கண்ணாடி. இது எதுக்குன்னு சொல்லுங்க. கண்ணாடி எதுக்கு? உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. நான் என்ன யோசிச்சு கொடுத்துருப்பேன்னு சொல்லுங்க. ஐடியாவே இல்லைங்க எனக்கு. ஐடியாவே இல்லை, ஏதோ தோணுச்சு இவருக்கு, ஆனால் சொல்ல மாட்டாரு கைஸ். ஓகே இல்லைங்க எனக்கு எதுவுமே தோணலைங்க. கண்ணாடி என்னடா என்னென்னமோ கொடுக்குறீங்க. கண்ணாடி இஸ் பேசிக்லி whenever you are down, okay, look at it, you are perfect the way you are அப்படிங்கிறத நான் வந்து சொல்லணும், அதை ரீஐட்ரேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் வந்து ஒரு மிரர் கொடுக்கணும்னு நினைச்சேன். வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி கண்ணாடி தட்டு வரிசலாம் இந்த ஆங்கிள் நான் சத்தியமா யோசிக்கல. ஓகே, அதுக்கப்புறம் என்னோட தேங்க்யூ நோட். நைஸ். நானும் வந்து ஒரு தேங்க்யூ நோட் லெட்டர் லெட்டர் தருவோம் எப்போவும் சொன்னோம்ல, எடுத்துட்டு வந்தேன். அவருக்கும் எடுத்துட்டு வந்துருக்கேன். நீங்கள் பாட்காஸ்ட்டில் ஒருத்தரை பற்றி பேசிட்டே இருப்பீங்கனால நீங்கள் ஒருத்தரை பற்றி பேசுவேனா? யாரோ டீம் 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 நாங்க படிச்சு பார்க்கட்டுமா? படிங்க படிங்க. என்னங்க இந்த பை வேற. நைஸ் நைஸ் நைஸ். எனக்கு இது தேங்க்ஸுங்க, நல்லா இருக்கு. மடங்கிருச்சு.
லெட்டர் தாங்க, பின்னாடி பாருங்க போஸ்ட் இருக்கும். இதுக்குடா போஸ்ட் கொடுத்தாரு. ஓகே, போஸ்ட் கார்டு. தேங்க் யூ ஃபார் த இன்வைட் திவ்யா. ஹாப்பி விஷஸ் ஃபார் யுவர் ஜர்னி as a podcaster. மனசை தொட்டுட்டீங்க. See you soon as a celebrity. Always with love. K இன்பா what? உங்க நேம் என்ன, ஃபுல் நேம்? இன்ப சாகர். இன்ப சாகரா? அப்படியா? ஓ ஓகே. கே இன்ப சாகர். நான் இன்னைக்கு தான் அவர் ஃபுல் நேம் தெரியாம அந்த சைன் போட்டேன் நானு. நானும் தெரியாம அந்த சைன் போட்டேன். அப்படியா? திவ்யஸ்ரீயா? அது ரொம்ப எவிடென்ட்டான ஒரு நேம். நல்லா இருக்கு. நான் இது ரூம்ல ஒட்டி நாங்க டிசைன் பண்ணது எங்களோடது. பாருங்க, இது தெரியுதா? அது எப்படி ஒரு வயசுக்கு என்னால அந்த ஆங்கிள் இது வந்து ஒரு கெஸ்ட்டுக்கு நான் கொடுப்பேன். அதான் ஸ்டைல். அதுதான் நைஸ். ஏன்னா ஐ பர்சனலி கேர் வந்து எழுதாம கொடுத்தேன் நீங்க உங்க டீம் மெம்பர்ஸ்க்கு. ஓகேவா? ஓகே. ஐ பர்சனலி கேர் ஃபார் மை கெஸ்ட்ஸ். அப்படி ஒரு பர்சனல் கனெக்ட். எப்படி வர்ற மாதிரி திவ்யா நீங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. அண்ட் யா, டு எண்ட் வித் இந்த பாட்காஸ்ட் வந்து நான் ஒரு மாதிரி போகும்னு நினைச்சேன். ஆனால் இது ஒரு மாதிரி போச்சு. ஆனால் நல்ல மாதிரி போச்சு. நல்லா போச்சா? சூப்பராக போச்சு. எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ் ஐ காட். இது வரைக்கும் பொறாமங்கிறது எனக்கு லைட்டாக இருந்திருக்கு, பட் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. த வே யூ ஆர் பார்த்து ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி சம்மன் லைக் யூ. நிஜமா அது எனக்கு தெரில. ஸ்கூலில் கூட பசங்க வந்து எக்ஸாமுக்கு பயப்படவே மாட்டாங்க, டென்ஷனே ஆக மாட்டாங்க, சில்லாக இருப்பாங்க. ஆனால் இல்லையா, படிக்கலன்னா அப்படிதான் கேட்டோம், வேற எந்த வழியில் எனக்கு தெரில. பட் ஆனால் நாங்கள் மட்டும் ஒரு மாதிரி டென்ஷனாகவே. லாஸ்ட் ஆப்ஷன் அவ்வளோதான் இருக்கிறது. இப்போ எழுது. அப்போ வந்துட்டு எனக்கு அவங்கள பார்த்து வந்த பொறாமல் இன்னைக்கு என்ன உங்களை பார்த்து வந்திருக்கு எனக்கு. இப்படியே இருங்க. ஐ திங்க் யா சுச்சுவேஷன் மே சேஞ்ச், பட் ஆனால் வந்து நீங்கள் இப்படியே இருங்க. ஐ திங்க் அந்த இன்ட்ரோவர்ட் ஸ்பேஸ்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்களே, இப்போ நார்மல் ஆயிட்டீங்க. வரும்போது எப்படி இருந்தாரு தெரியுமா கைஸ்? ஒரு மாதிரி பேசவே தெரியாத மாதிரி இருந்தாரு. பாட்காஸ்ட் ஆரம்பிச்சோன்னே நார்மல் ஆயிடும். நீங்க சொன்னீங்கல்ல ஒரு கான்வர்சேஷன்ல சேஞ்ச் ஆகும் அப்படின்னு, நான் அந்த கேட்டகரிக்குள்ள வருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் ஒரு கேள்வி வந்து விட்டு போச்சு, திருப்பி எடுக்கிறீங்களா? எடுத்துட்டீங்களா? ஓகே ஓகே கைஸ், இது ஒரு ஜாலியான பாட்காஸ்டா இருந்தது. நான் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஹவ் இஸ் இட் ஃபார் யூ? நீங்க சொல்லுங்க, நீ உங்களோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, எப்படி இருந்துச்சு? சூப்பர், நைஸ். ரொம்ப நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு எனக்கு. சரிங்க, ஏங்க அதான் திவ்யா வந்து கொஞ்சம் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க என்னை பற்றி. ரொம்ப நாளாக என்னை ஃபாலோ பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஓகே. ரொம்ப நாளாக என்னை ஃபாலோ பண்ணி ஆளை ஒருத்தராக மட்டும்தான் என்ன இந்த மாதிரி எனக்கு ரொம்ப சில்லாக இருந்துச்சு. கம்ஃபர்டபிள் சொல்ல வந்தீங்க, சொல்லிடுங்க. கம்ஃபர்டிங் அண்ட் சில்லாக இருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. மேலும் உங்களுடன் பல பாட்காஸ்டுகள் பேச நான் ஆசைப்படுகிறேன். நன்றி. இந்த பயணம் தொடரட்டும். தேங்க்யூ ஃபார் லிசனிங். நன்றி. நல்லா போச்சுல? நைஸ்.